எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். என்னுடைய லாங் வீடியோஸ்க்கு நீங்க கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம் அண்ட் மகிழ்ச்சி. நிறைய பேர் வந்து என்கிட்ட என் ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க. இன்ஷால்லா நான் வந்து ஒருத்தவங்க தான் சொல்றேன். இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு ஏற்பட்ட ஒரு ஒரு புதிய அனுபவம் இது. ஆனா நிறைய எங்க தாதி நானி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கண்ணுக்கு எதிர்க்க மத்தவங்க சொல்லி கேட்டது. சரிங்களா? நான் வந்து நேத்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். எங்க தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிருந்தேன். அவங்க வந்து ஜெனரல் வார்டில் தான் இருந்தாங்க. அவங்க அவ்வளோ ஒன்றும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்காங்க. அங்க பக்கத்துல பார்த்துட்டு நாங்க கிளம்பும் போது அங்க ஒரு 3-4வது பெட்ல இருந்தாங்க இல்லையா, அங்க ஒருத்தவங்க வயசானவங்க, அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஏஜ் வந்து ஒரு 82 இருக்குமா. சரி, உடனே அங்க கிளம்ப முடியல. அங்கேயே அப்படியே நின்று இருந்தோம் நாங்கெல்லாம். அதுல அவங்க ரொம்ப அவங்க பொண்ணாலும் தெரியல, மருமகளா தெரியல, ரொம்ப அழுதாங்க. நான் இல்ல சரி நம்ம கொஞ்சம் ஆறுதல் சொல்லணும், சரி சரி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல 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 அவங்க வந்து ஒரு 2 நாளைக்கு முன்ன மூத்த போயிருந்தானா கூட எனக்கு அவ்வளவா தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு அவங்க போன உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா அப்படின்னு சொல்லி அழுதாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவங்க சொன்னாங்க 6 வருஷமா வந்து பெட்டிலேயே இருக்காங்க மாமி. நாங்க தான் வந்து பாத்ரூம் போறதா இருந்தாலும், ஊட்டி விடுறதுல இருந்து, குளிப்பாட்டுறதுல இருந்து எல்லாமே நாங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நேத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்களே வந்து எழுந்து பாத்ரூம் போயிருக்காங்க, தண்ணி கேட்டு குடிச்சிருக்காங்க, இட்லி வேணும்னு இட்லி ஒரு பாதி இட்லி என்னமோ சாப்பிட்டு இருக்காங்க. நல்லா நல்லா வந்து ஒரு நல்லா இருந்தாங்களா, நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். ஃபேஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சாம். அப்புறமா சொன்னாங்களாம், படுக்க போறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து கொஞ்சம் தலையெல்லாம் கொஞ்சம் வாரி விடுங்க, டீ வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம். டீயா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆமா 2 டீ, நல்லா வீட்டுல இருந்து நல்லா 2 டீ, அந்த பட்டர் பிஸ்கெட்டு அது கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். 2 எதுக்கு, 2 குடிக்க போறீங்களா மாமி அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. இல்ல இல்ல, எங்க வீட்டுக்காரர் என்ன பார்க்க வராரு இல்லையா, ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, அவருக்கு டீ பட்டர் பிஸ்கெட்னா ரொம்ப பிடிக்கும், அதனால நீ வீட்டுல இருந்தே கொண்டு வந்துரு, இங்க கேன்டீன்ல இருந்தா வாங்காத, அவர் ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அழுகையா கூட வந்துச்சுங்க. எனக்கு தலைவாரி விடு, ஏன்னா அவர் எதிர்க்க நான் அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தது இல்ல அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அது இவங்களுக்குள்ள என்ன ஆச்சுன்னா, அவங்க வீட்டுக்காரர் இறந்து 4 இயர்ஸோ 5 இயர்ஸ் என்னமோ ஆயிருச்சான். அப்படி இருந்து இவங்க சொன்ன உடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, சரி அவங்க சந்தோஷமா இருக்காங்களே அதனால சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லலையா. சரி மாமி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து உங்களுக்கு டீ பட்டர் பிஸ்கெட் எல்லாம் கொண்டு வந்துடுறேன் பிளாஸ்க்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு தலைவார சொல்லியிருக்காங்க. தலைவாரி விட்டு இருந்திருக்காங்க. விட்டுட்டு அவங்க இது பண்ணிட்டு போயிட்டாங்க. போயிட்டு மறுநாள் தான் அவங்க டீ எடுத்துட்டு வந்திருக்காங்க. பிளாஸ்க்ல டீ எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்களாம். அவங்க எங்க வீட்டுக்கார நாளைக்கு வராரு அப்படின்னு எல்லார்ட்டையும் பேசினாங்களாம். அங்க இருந்த நர்ஸுங்களும் சொல்றாங்க அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. சடனா வந்து உட்காந்து இவங்க பேசிட்டே இருக்காங்களா, எந்த ஒரு இதுவும் இல்லாம டக்குன்னு இறந்துட்டு இருக்காங்க. ஏன்னா எதுவுமே எங்களுக்கு தெரியல, ஏன்னா நாங்களும் அங்க பக்கத்துல தான் இருந்தோம், ஒண்ணுமே தெரியல. அப்போ எனக்கு வந்து அது கேட்ட உடனே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த அல்லாஹ் அவங்களுக்கு ஜன்னத் கொடுக்கணும். இது சரி, எப்படியே நான் ரியாக்ட் பண்றதுன்னே எனக்கு தெரியல. அது இதுக்கு அந்த கணவர் வந்து இறந்து 4-5 வருஷம் ஆயிட்டு கூட இவங்க நமக்கு வந்து மர்ம நாள் ஒண்ணு இருக்கு, நம்ம அதெல்லாம் நம்புறவங்க தான், மர்ம நாளை வந்து நம்பக்கூடியவர்கள் தான். அவங்களுடைய வீட்டுக்கார் வந்து கூட்டு போறதுக்காக அவங்க கிட்ட எதிர்க்க அது வந்து சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா மரணித்தவர்கள் மறுபடியும் வர்றதில்ல, நம்ம எவ்வளவுதான் அழுதாலும் அவங்க வந்து நம்மள வந்து செவி விடுறவங்களா இல்ல அப்படின்னு சொல்லிதான் நம்ம படிக்கிறோம். ஆனா இந்த ஒரு சோல், இந்த ஒரு ஆத்மா வந்து எவ்வளவு அழகா அல்லாஹ் எடுத்துட்டு போயிருக்கான் பாருங்க. 6 வருஷமா, அது 82 இயர்ஸ்ன்றதுலாம் ரொம்ப பெரிய ஏஜ் தான். நம்மள 60 தாண்டுவோமானே தெரியல. எனக்கு அவ்வளோ ஒரு, நான் உடனே வந்துடுறவ கூட நானும் எங்க வீட்டுக்காரர் தான் போனோம். ரொம்ப நேரம் வரைக்கும் நாங்க அங்க இருந்தோம். ரொம்ப நேரம் வரைக்கும் இருந்துதான் வந்தோம்.
அல்லாஹ் வந்து அவங்களுக்கு வந்து ஜன்னத்தை வழங்கணும். முன்பின் செய்த பாவங்களை வந்து அல்லாஹ் மன்னிச்சு அவங்களுடைய வீட்டுக்காரருக்கு கூட அவங்க ஜன்னத்துல நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் துவா செஞ்சேன். நமக்கும் வந்து ஒரு ஆஹ், என்னென்னமோ சொல்லணும்னு எனக்கு தோணுது. ஆம், நம்ம வந்து அதான் நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கணும். நம்மளுடைய சொல்ல வரல எனக்கு இருக்கணும். ஆம், இப்ப இருக்கிற எதுக்கு நான் இவ்வளவு எனக்கு ஃபீலிங் வந்துச்சு அப்படின்னா, அந்த ஒரு நம்ம கூட நம்ம ஆஹ், வீட்டுக்காரர் இருக்கும்போது நமக்கு அவ்வளோ அவங்களுடைய ஒரு அருமை தெரியறது இல்ல. ஆஃப்டர் டெத்தும் வந்து அவங்க வந்து 6 வருஷம் கழிச்சு அந்த சோல் வந்து அவங்கள கூட்டு போயிருக்கு அப்படின்னு எனக்கு அதெல்லாம் தோணுச்சு. மூளை வந்து வேற சொல்லுது, மனசு வந்து வேற சொல்லுது. கரெக்டா இல்லீங்களா? இத சொல்லுங்க நீங்க. மனசுக்கும் மூளைக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. பேசுவோம். இத பத்தி நீங்களும் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்குங்க. சரிங்களா? அல்லாஹ் ஹாஃபிஸ்.